ஹமாஸால ஏவப்படுற ராக்கெட்ல இருந்து இஸ்ரேலை காப்பாத்துறது அயன் டோம் சொல்லி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு போர்வைண்டே சொல்லலாம், ஒரு அயன் போர்வைண்டே சொல்லலாம். இஸ்ரேலை வந்து பாதுகாத்துட்டு வருது. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து 2011ஆம் ஆண்டு இஸ்ரேலால அறிமுகப்படுத்தப்படுது. இதுல அக்யூரசி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 90% சக்சஸ் ரேட்னு சொல்லுவாங்க. உலகத்துல வேற எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த அளவுக்கு சக்சஸ் ரேட்டை கொடுத்ததே இல்லை. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு யூனிட்டா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு செட் மாதிரி. அதுல 3 யூனிட் இருக்கும். ஒன்று ரேடார், இன்னொரு மிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்னொரு லாஞ்சர். ஒவ்வொரு பேட்டரியிலையும் கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 லாஞ்சர் இருக்கும். அந்த ஒவ்வொரு லாஞ்சர்லயும் கிட்டத்தட்ட 20 மிசைல் இருக்கும். இந்த ரேடார் ரேஞ்ச் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 150 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள எந்த ஒரு மிசைல் வந்தாலும் இது வந்து கண்டுபிடிச்சிடும். கிட்டத்தட்ட 1100 டார்கெட்டை வந்து இந்த ரேடாரால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அங்கிருந்து வர ராக்கெட்டுகளை மட்டும் இல்லாம அங்கிருந்து வர ஆர்ட்டிலரி செல்ஸையும் வந்து இதால டிஃபெண்ட் பண்ண முடியும். இந்த அயன் டோமுக்குள்ள இருக்கிற மிசைலோட பேர் வந்து தாகிர். இந்த தாகிர் மிசைலை வந்து 4 செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க. முதலாவது செக்ஷன் வந்து நேவிகேஷனும் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டமும், அதாவது ஒரு ரேடார்ல இருந்து இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை நோக்கியே போறதுக்கான ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் தான் இந்த நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது செக்ஷன் வந்து வார்ஹெட் செக்ஷன். இதுக்குள்ள வந்து வெடிபொருட்களை வந்து நிரப்பி வச்சிருப்பாங்க. மூன்றாவது செக்ஷன் வந்து அதாவது அந்த ராக்கெட்டுக்கு தேவையான ஃபியூல் வந்து இந்த 3வது செக்ஷனுக்குள்ள தான் இருக்கும். 4வது செக்ஷன் வந்து இந்த ராக்கெட் வந்து காத்த கிழித்து கொண்டு போற வகையில நாசல்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஒரு பவர்ஃபுல்லான மிசைலை தான் இந்த அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த ஒரு மிசைலோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட $50,000. இந்த மொத்த அயன் டோம் காஸ்ட் வந்து ஒரு அயன் டோம் பேட்டரியோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட $150 மில்லியன். இந்த அயன் டோம் எப்படி ஒர்க் பண்ணும்னா, முதலாவது ரேடார்ல வந்து அங்கிருந்து வர மிசைல்ஸ் வந்து லாக் ஆயிரும். லாக் ஆன கைக்கு அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து மிஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு போகும். அந்த சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும் எப்படின்னா எந்தெந்த மிசைல் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ற ஏரியாவுக்கு த்ரெட்டா இருக்குண்டா இது வந்து கால்குலேட் பண்ணிடும். அங்கிருந்து வர எந்தெந்த மிசைல் வந்து எத்தனை மிசைல் வந்து ஏரியாவுக்குள்ள விழும் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லாஞ்சருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் பண்றப்போ லாஞ்சர்ல இருந்து எத்தனை மிசைல் வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லி அத்தனை ஒரு 10 மிசைல் 10 மிசைல் லான்ச் ஆகி போயிடும். 10 மிசைலுக்கு தனித்தனி கைடன்ஸ் இருக்கு, ஒரே கைடன்ஸ் இருக்காது. 10 மிசைல் லான்ச் ஆச்சுன்னா லான்ச் ஆன பிறகு அந்த 10 மிசைலும் தனித்தனியா ஒர்க் பண்ணும். அதோட டார்கெட்டை வந்து அக்யூரேட்டா அந்த ஒவ்வொரு மிசைலுக்கும் முன்னாலேயும் நேவிகேஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அப்படி அழிக்க போற மிசைல்ஸ் எல்லாம் வந்து நேரா போய் டார்கெட் அடிக்காது. அதோட டார்கெட்டுக்கு 10 மீட்டருக்கு கிட்ட போன கைக்கு வெடிச்சு சிதறும், அதாவது இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதுக்கு பக்கத்துல போய் வெடிக்கும். அப்படி பக்கத்துல போய் வெடிக்கிறப்போ அங்கிருந்து வர மிசைலும் டேமேஜ் ஆகி வானத்திலேயே வெடிச்சிடும். இந்த மிசைல் வந்து 3 விதமா அதோட டார்கெட் அடிக்கும். முதலாவது விதம் எப்படி, முகத்துக்கு முதல் நேரா போயிட்டு 10 மீட்டர் ரேடியஸுக்குள்ள அந்த மிசைல்ஸ் வந்துட்டா இது இங்க இருந்து வெடிச்சிடும். அதே மாதிரி பின்பக்கமா சுத்தி வந்து அடிக்கும். பின்பக்கமா சுத்தி வந்து அடிக்கும் போதும் அந்த மிசைல் வெடிக்கும். 10 மீட்டர் ரேடியஸுக்குள்ள பின்பக்கமா சுத்தி வந்து அடிக்கும். மூன்றாவது ஒரு ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா மேல செங்குத்தா கீழே வந்து அடிக்கும் போது த்ரெட்னிங் ராக்கெட் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஏன்னா அது வெடிக்கும் போது மேலதான் அதோட இம்பாக்ட் இருக்கு, மிசைல் வந்து கீழே போகும். அதனால அவ்வளவு பெரிய சக்சஸ் ரேட் இல்ல. அதனாலதான் இந்த அயன் டோம் வந்து 90% சக்சஸ் ரேட் கொடுத்திருக்கு. அந்த 10% எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செங்குத்தா வருது. இந்த அயன் டோம் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்து வர த்ரெட்னிங் ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து வெறும் $80-100 தான் இருக்கும். இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்படுற ஏவுகணை இல்ல. ஒரு அங்க இருந்து வர ஒரு $100 மிசைலை தாக்குறதுக்காக இங்க இருந்து இவங்க $50,000 பெறுமதியான ஒரு மிசைலை ஏவ வேண்டி இருக்கு. இந்த அயன் டோம் வந்து இஸ்ரேலோட கப்பல் படையிலையும் இணைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.